ஹை காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோ மூலியமா உங்களை மீட் பண்றதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாங்க சொல்லணும். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவில்பட்டி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் உள்ள அந்த பைபாஸ்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ என்ன ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து தமிழ்ல பார்த்துருப்பீங்க, அண்ட் இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, வழக்கம் போல தாங்க ஒரு டூரிஸ்ட் பஸ் ரிவ்யூ தான் நம்ம வந்து எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்எம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். ஸோ அவங்களோட கம்பெனியோட அந்த ஒரு பஸ்ஸை வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் சிம்பா அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து வந்திருக்கிறோம். ஸோ அந்த பஸ்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஸோ வண்டி எப்படி இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக தெரியும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வலது காலை எடுத்து வச்சு நம்ம வந்து உள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்எம் சிம்பா பஸ்ஸில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதை வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஜிஎஸ்எம் சிம்பா பஸ்ஸில் உள்ள சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ வழக்கமாக டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சீட் வந்து இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு புஷ் பேக் சீட் ஆம்பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக தம்பிக்கிட்டாடா ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்கு. நான் அட்ஜஸ்டபிள் ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே இந்த ஹெட் கவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடு வந்து கார்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு தான். ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு 32 இன்ச் வந்து எல்இடி டிவி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அஸ் யூஸ்வல் இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் டிவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக உள்ளது தாங்க JBL 1300 வாட் சப்வூஃபர் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து அஸ் யூஸ்வல் ஸ்பீக்கர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 11 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு 4 கேட் லேசர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 1300 வாட் சப்வூஃபர் வந்து 1 2 3 முன்னாடி 1 4. ஓகேங்களா, ஜேபிஎல்ல டோட்டலாக 1300 வாட்ஸில் வந்து 4 சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி 3 முன்னாடி 1. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து அந்த சிம்பா அந்த பஸ்ஸோட பிராண்ட் நேம் வந்து அழகாக ஒரு
நியான் டைப்பில் வந்து சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வல் சீட்ஸ். ஸோ இங்கேயுமே சைடு வந்து நியான் தான். ஸோ இது வந்து மேஜிக்கல் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ மேலே வந்து சின்ன சின்ன லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு மஷ்ரூம் டைப் டிஜே லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பால் டைப் டிஜே லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயுமே தான் ஒரு டிஜே லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட பேர் தான் மஷ்ரூம் நினைக்கிறேன். அதோட பேர் வந்து ஆக்சுவல் வேறு. ஸோ இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு ஒரு பால் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜேஸ் பொறுத்த மட்டும் இதுதான். ஸோ இது வந்து ஜிஎஸ்எம்மோட ஒரு எக்கனாமிக் டூரிஸ்ட் பஸ் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா. சூப்பராக இருக்கும். ஒரு டூர் போகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பக்காவாக சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெர்ஃபெக்டான ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ இது வந்து வர்மாஸில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. டோட்டல் ஒர்க்குமே வர்மாஸ் தான் அது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த பஸ்ஸில் வந்து ஸ்மோக்கர் எஃபெக்ட் வந்து இருக்குது. பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. மேஜிக்கல் ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே இதான் ஃப்ரெண்டு கேபின் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அண்ட் இந்த சைடு வந்து எம் ஓகேங்களா. ஸோ அவங்களோட பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே இந்த ஜிஎஸ்எம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆடியோ சிஸ்டம் வர்மாஸ் ஆடியோஸ். முதலே சொன்ன மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வர்மாஸ் ஆடியோ தான் செட்டு. அந்த ஸ்விட்சஸ் எல்லாமே வர்மாஸ் டைப்பில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து டிரைவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இதோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மக்களே வழக்கமாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் ஸ்டாண்ட் இருந்தோம்னா இங்கே வந்து நம்ம உட்காரத்துக்கு விருப்பப்படுமோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். BS4ங்க அசோக் லேலாண்டோட BS4 சேர்ந்து பில்டு பண்ண பஸ்ஸு தான் இது ஓகேங்களா. ஸோ வழக்கமாக BS4 ஸ்டீரிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பவர் ஸ்டீரிங் தான் ஓகேங்களா. ஸோ கியருமே BS4 உள்ள மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேங்களா. மெக்கானிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்கனாமிக்கலான ஒரு டூரிஸ்ட் பஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். முன்னாடி லைட்டாக இருக்கட்டும், உள்ள வர்மா சிஸ்டம், டிஜே சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு சூப்பரான ஒரு இதில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வந்து நான் நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பக்காவாக வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்க முறை அஞ்சு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் SSMR தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா.